ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரி குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம சூர்யாவுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரே ஒரு படங்கள் மட்டும் மியூசிக் பண்ணியிருக்காப்லங்க. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம், எந்த மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூர்யாவுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரே ஒரு படங்கள் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. அது என்னென்ன மியூசிக் டைரக்டர், எந்தெந்த வருஷம் மியூசிக் பண்ணியிருக்காப்புல, எந்த படத்துக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் பரணிங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 1999 சூர்யாவுடைய 24வது வயசில் பெரியண்ணா அப்படிங்கிற படத்துக்கு பரணி மியூசிக் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தை ஏஆர் சந்திரசேகர் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்லேயே நம்ம சூர்யா நடிச்சுக்காப்புலங்க. ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா 2002 சூர்யாவுடைய 27வது வயசில் ஸ்ரீ படம் தாங்க. ஸ்ரீ படத்துக்கு முரளிதரன் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் ஸ்ரீ அப்படிங்கிற கேரக்டர்லேயே நம்ம சூர்யா நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 2002 தன்னுடைய 27வது வயசில், அதாவது நம்ம சூர்யாவுடைய 27வது வயசில் உன்னை நினைத்து அப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் சிற்பி தான் மியூசிக் பண்ணிக்காப்புல. ஒரு முறை தான் நம்ம சூர்யாவுக்கு இசையமைச்சிக்காப்புல. இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக லைலாவும் ஸ்னேகாவும் கதாநாயகியாக நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் விக்ரமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்லேயே நம்ம சூர்யா நடிச்சுக்காப்புலங்க. நாலாவது மியூசிக் டைரக்டர் சரத் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தாங்க. இந்த மியூசிக் டைரக்டர் என்ன படம் பண்ணிக்காப்புல பார்த்தீங்கன்னா 2006 தன்னுடைய 31வது வயசில் ஜூனார் அப்படிங்கிற படத்தில் கெஸ்ட் ரோலாக பண்ணியிருப்பாப்புல நம்ம சூர்யா. இந்த படத்தில் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சுக்காப்புலங்க. அஞ்சாவது மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தாங்க. இந்த மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா 2010 தன்னுடைய 35வது வயசில், அதாவது நம்ம சூர்யாவுடைய 35வது வயசில் ரத்த சரித்திரம் அப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரியாமணி நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் யாருதி சுப்பிரமணிய ரெட்டி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சுக்காப்புலங்க. ஆறாவது மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் ஜோசப் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தாங்க. இந்த மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா 2013 அதாவது நம்ம சூர்யாவுடைய 38வது வயசில் சென்னையில் ஒரு நாள் அப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா ஹிம்செல்ஃபாகவே நடிச்சிருப்பாப்புல. அதுக்கடுத்து 7வது மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்ராஜ் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தாங்க. இந்த மியூசிக் டைரக்டர் 2014 சூர்யாவுடைய 39வது வயசில் நினைத்தது யாரோ அப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காப்புல. இதில் சூர்யா ஹிம்செல்ஃபாக நடிச்சிருப்பாப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் விக்ரமன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. 8வது படத்தை பார்த்துலாம். 8வது படம் பார்த்தீங்கன்னா ஆரோ குரோலி அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் 2015 தன்னுடைய 40வது வயசில், அதாவது சூர்யாவுடைய 40வது வயசில் பசங்க 2 அப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காப்புல. இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா அமலாபால் கதாநாயகர் நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் பாண்டியராஜ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா டாக்டர் தமிழ்நாதன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருப்பாப்புலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 9வது மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் தாங்க. ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா 2020 சூர்யாவுடைய 45வது வயசில் சூரரை போற்று அப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் பண்ணிக்காப்புல. இதில் அபர்ணா அப்படிங்கிற கதாநாயகி நம்ம சூர்யாவுக்கு ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம சூர்யா நெடுமாறன் ராஜங்கன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்புலங்க. 10வது மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா சீன் ரோலண்ட் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் ஜெய் பீம் படத்துக்கு பண்ணிக்காப்புலங்க. 2021 சூர்யாவுடைய 46வது வயசில் ஜெய் பீம் படத்துக்கு சீன் ரோலண்ட் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணிக்காப்புலங்க. இந்த படத்தில் சந்துரு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் டிஜே ஞானவேல் அப்படிங்கிற டைரக்டர் டைரக்ட் பண்ணிக்காப்புல. இதில் சந்துரு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சுக்காப்புலங்க. 11வது மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தாங்க. இந்த மியூசிக் டைரக்டர் 2022 சூர்யாவுடைய 47வது வயசில் ராக்கெட் நம்பி எஃபெக்ட் அப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் பண்ணிக்காப்புலங்க. இந்த படத்தில் ஹிம்செல்ஃபாகவே நம்ம சூர்யா நடிச்சுக்காப்புலங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 அமைப்பாளர் நம்ம சூர்யாவுக்கு ஒரே ஒரு படங்கள் தான் இசையமைச்சுக்காப்புல. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரி குடிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.